இப்படியே ஆடி பாடி கொண்டா வேற மொழி தெரியாது. அடுத்த மலை சொல்ல வேண்டும். மலரோட பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கு. ஆமாண்டி, இந்த அழகான மலர்களை எல்லாம் பார்க்கும்போது அதை பார்த்து பூத்து மலர்களும். ஆமா, பூக்காத மொட்டு எங்கடி ஒண்ணு கொடுக்காங்க. அது ஒரு 2 மொட்டு இருக்கு. ஆமா, அந்த மொட்டை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பூத்து குலுங்கும் மலர் உடனடியாக என் அருகே வந்து என்னை கொத்தாக பறித்து உன் கூந்தலை சூடிக்கோ அழகாக இருப்ப சொல்லு. அது மட்டுமல்ல, அந்த மொட்டை அவன் 4 விட்டு 4 மருந்தும் என் அருகே வந்து என்னை கொத்தாக பறித்து உன் கூந்தல் நீ மிகவும் அழகாக இருப்ப. அப்படியா? ஆமாண்டி, அதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு. ஏண்டி எப்படி தெரியுமா? தெரியுமா? நான் மறந்துட்டேன்.
ஏண்டி என்னது மருந்து அவசரமா ஒரு ஆம்பளை வேணும். கோடி அறிவு கட்டவளே. ஏண்டி புத்தி இருக்கிறவனுக்கு அறிவு இருக்கிறவனுக்கு மூளை இருக்கிறவனுக்கு ஏண்டி வாங்க எப்பேற்பட்ட சபை இது. எல்லாரும் நம்ம மாதிரி தாய் குழந்தைகள் உட்காந்து பாக்குறாங்க. இப்பேற்பட்டதுல எனக்கு ஒரு ஆம்பளை தேவை. ஆம்பளை அசிவம் பேசி அறிவு கட்டவளே. ஏண்டி அது விளங்காத விளக்கண்ணா ஆளு தாண்டி வாழ்ந்துக்கிறேன். ஆமாண்டி கொஞ்சமாவது அறிவு வாழ்ந்துதான் நான் இருந்தா ஏமா அப்படிங்கிறேன். அறிவு அடை வச்சிருப்பேன். ஆமா ஆம்பளை வேணும். யாரு யாரு இரவு நம்மளோடு வருவான் அன்பு. அவனை தாண்டி காணும். என்னவோ ஏதோ 2 மணி நேரம் உன் முக்கால தாங்க நான் கூப்பிடு. சரி அது போகட்டும். நாம இருப்பது எத்தனை பேர் இருக்கோம்? 7 பேர் இருக்கோம். ஒவ்வொருத்தராக செஞ்சு கொடுக்கலாமா? ஒரே வாரியா கூப்பிடலாமா? ஒரே கும்பலா அனைவரும் ஒன்றுமையாக கூப்பிடுவோம். கூப்பிடலாமா? கொட்ட மாமா அப்படியே பெட்டு மெருக்குது அம்மா. பெட்டு மெருக்குது. ஒரு மாசம் தூங்குவேன். ஒரு மாசம் சாப்பாடு கூட எழுந்துக்க மாட்டேன். ஏமா நல்லா பூச்சி அடிக்கிறா. ஐயோ பூச்சி அடிச்சு பழகுமா? எல்லாமே அப்படியே வட கொய்யா நாலு லெக் பீஸ் 2 கைத்து துண்டு போட்டு சமாளிக்க முன்பு வருவேன். உனக்கு ஏன்டா இப்ப இந்த காலம் சாப்பிட்டா நல்லா உட்காந்து அழுதுடு. அதுக்கப்புறம் சொல்லு. இல்ல சொல்லிட்டு அழு. அப்படி சொல்றா. ஏமா எங்க வீட்டுல நானும் என் தங்கச்சி 2 பேர். நீ உனக்கு தங்கி 2 பேரு. 2 பேர். எங்களுக்கு இருப்பதான் ஒரே ஒரு அப்பா அம்மா. உனக்கு இருக்கிறது ஒரே அப்பா அம்மா. எல்லாருக்கும் ஒரே அனைவருக்குமே ஒரு அப்பா ஒரு அம்மா தான் இருப்பாங்க. போய் பார்த்தா தான் தெரியும். ஆமா அப்பனே 4 வச்சுக்கிறான். எனக்கு மட்டும் தான் தெரியும். எங்க அப்பா வச்சு. ஆமாவா நானும் தங்கச்சி 2 பேரு. எதை சுட்டாலும் என் தங்கச்சிக்கு 1 எனக்கு 1 கொடுப்பாங்க. நேத்துக்கு பல்ல காட்டி கிடக்குறா. நல்லா மூஞ்ச பத்தி அதுக்கா நல்லா பல்லு வச்சு காட்டிங்க. எங்க அண்ணன் மாருங்க எப்படி உட்காந்துங்கிறாங்க. அது மாதிரி உக்காரன். நானே தங்கச்சி 2 பேர் எதை சுட்டாலும் தங்க 2 பேரு. ஆமா செய்தாலும் உனக்கு ஒரு தங்கைக்கு தான் கொடுப்பாங்க. ஆமா ஒண்ணு வைப்பாங்க. ஒண்ணு கொடுப்பாங்க. ஆமா சரிபாகமா கொடுப்பாங்க. சரிபாகமா கொடுப்பாங்க. வீட்டுல ஒரே கஷ்டம். ஆமா எங்க அப்பங்கார சொல்லிட்டான். டேய் இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது. நீ எங்கன்னா வேலைக்கு போய் சம்பாரிச்சு போடுறா. ஆனா கஷ்டகாலம் வந்துட்டு வருமா வந்து நம்ம குடும்பத்துக்கு வெளியே சென்று
ஓய்ச்சி எடுத்துன்னு வந்தா அனைவரும் ஒற்றுமை உணவா இருந்தலாம்னு சொல்லிருப்பாரு. இவன் நல்லா பிடிக்கிறமா நீ என்னத்த பிடிக்கிறாங்க? ஐயோ ஐயோ சூப்பரா பிடிக்கிறேன் என்னத்த நான் பிடிக்கிறாங்க? அம்மா என் அப்பங்கார சொல்லிட்டான் எங்கெல்லாம் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கூட நான் வீட்டுல துண்டு துண்டு தூங்குறான்ட்டான். வயசு போய் சம்பாதிச்சு விட்டா வயதான வீட்டுல தான் உட்காந்துருப்பாங்க. நான் கிளம்பிட்டேன் நானு. எங்க கிளம்புன? எங்க சென்னை கிளம்பிட்டேன். சென்னைக்கு. சென்னைக்கா? சென்னைக்கு. சென்னை 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 எப்படி இருக்கிறாங்க? என் மேல தப்பே இல்ல. அது காந்தம் எனக்கு இசுக்குது. சரி தாரம் வந்துருவேன். என்ன காந்தகம் தெரியல. அத சொல்றேன். ஏம்மா சென்னை கிளம்பிட்டேன். சென்னைக்கு போனேன். சென்னை கிளம்பியா சம்பாதிச்சு பைசா அனுப்புற வீட்டுக்கு. எங்க அப்பா எங்க அம்மா போய் துண்டு பிடிக்கிறாங்க. ஆமா ஆளு மீனும் கறியும் துணுப்பிட்டியா இப்படி இருக்குது. நீ சம்பாதிச்சு கொடுத்த வருமானத்துல அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. ஆமா எங்க அம்மா பார்த்தாங்க. எங்க அம்மா போன் பண்றாங்க. எனக்கு போன் பண்றாங்க. அப்படியே லாரி மாதிரி தெரியல எனக்கு. லாரி புளி மாத்திரம் மோதுற மாதிரி மோதுற. அது என்ன சொல்ற சீக்கிரம். உங்களை பார்த்தால அது ஒரு ஜிப்பு தன்னால 4 நாள் காணாம போயிடுச்சு. சரி வாங்க. ஆமா நான் வந்து ஆமா எங்க அம்மா சொன்னாங்க உன பாக்கணும் போல இருக்கு. அவங்களை எதுவும் கண்டுக்காத நீ. அவங்க எல்லாம் வந்து போயிட்டு வந்துக்கிறாங்க. அங்க எதுவும் கண்டு கூடாது. இல்ல போய் வந்தியா? அம்மா போன் பண்ணாங்க. என்ன பாக்கணும் போல இருக்கு. சீக்கிரம் வாடான்னு சொன்னாங்க. அம்மா ஆமா நான் வந்து பஸ் ஏற்று ஊர்ல இறங்குறேன். அம்மா சீரியல் கட்டிக்குது. தோரணம் கட்டிக்கிறாங்க. வாழைமா சொருவிக்கிறாங்க. வாழை மரமா? அது வந்து பாயாஞ்சு கிணறு. எனக்கு மட்டும் தான் தெரியும். சத்தியமா அந்த பாயாஞ்சு காலத்துல தான் 4 வருஷமா இருந்தேன் நானு. இப்பதான் முடிஞ்சு வெளியே வந்துக்கிறேன். அம்மா ஊர்ல இருந்து ஒண்ணியா அப்படியே லைட் கட்டிக்குது. சீரியல் கட்டிக்குது. ஆமா அப்படியே கம்பத்துல செவடியா கட்டிக்குது. ரேடியோ என்ன கட்டிக்குதேம்மா போனா தங்கச்சி ஒரு மூலையில உட்கார வச்சு சுட்டு கொடுக்குறாங்க. வடை சுட்டு கொடுக்குறாங்க. ஆப்பிள் சுட்டு கொடுக்குறாங்க. வாழைப்பழம் சுட்டு கொடுக்குறாங்க. சாத்துக்குடி சுட்டு கொடுக்குறாங்க. வடை சுட்டு தருவாங்க, இட்லி சுட்டு தருவாங்க, புட்டு இடிச்சு தருவாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆப்பிள் திராட்சை வாழைப்பழத்தெல்லாம் எந்த கடையில சுட்டு கொடுக்குறாங்க? ஆண்டாளியா அங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு நம்மள இங்க நாடகம் விட்டாங்க பேசிக்கிறாளுமா அவளுங்க எல்லாம் மூஞ்ச பச்சாதுங்களுக்கு. நான் எங்க விட்டா இல்ல வந்து விட்டேன். தராங்க ஏன்டா தேவி தேவி அழுகுற? தேவி தேவி இவ்வளவு மூடி என்ன இல்ல தேம்பி தேம்பி அழுகுறியா? நீங்கெல்லாம் சூப்பர் ஸ்பீக்கர்லாம் நின்னுங்குது. அதான் வாங்க நீங்க பக்கத்துல என்ன எனக்கு வசனம் வரும். தெரியாதுமா? இல்லம்மா எனக்கு ஒரு கவலை வந்து அதுதான் பக்கு பக்குன்னு தெரியலம்மா. தெரியலையே. தங்கச்சி வீட்டுக்கு தூரண்டா என் வீட்டு தின்னமாலே நந்துங்குது எல்லாம் வீட்டுக்கு தூரமா. என்னடா ரொம்ப
அவன் எப்போ மாட்டாண்டி என்னடா லெக் பீஸ் இவன் போய் சாப்பிட உடனே கட்டிடுது. அதெல்லாம் இல்லடா உன் தங்கச்சி வந்துட்டாடா உன் தங்கச்சி வந்துட்டா என் தங்கச்சி எப்பயோ வந்தா. நான் முன்ன வந்தேன், என் தங்கச்சி பின்னாடி வந்தா. அதெல்லாம் உனக்கு புரியலையா? ஏண்டி இதெல்லாம் சொல்லண்டி. ஓ தங்கச்சி இன்னையில இருந்து தனியா படுக்க கூடாது. தனியா படுக்க கூடாது. கூட ஒரு உலக்கைய போட்டுதான் படுக்கணும். பொடி சக்கால்த்தியா. ஏண்டா உலக போட்டு படுக்கணுமா? ஆமாண்டா, உன் தங்கச்சி இனிமேல் தனிமையில் படுக்க கூடாது. குறுக்கு ஒரு உலகை போட்டு தான்டா படுக்கணும். உலக மாதிரி நான் இங்க என்ன போட்டு படுத்தாங்க. ஏய், ஒன்னா மாதிரி ஊருக்கு ஒரு அண்ணா இருந்தா போதும். உன்னை பார்த்தே கத்துவாங்க. ஆனா ஆதிவாசி ஜென்மமே. இதெல்லாம் தெரியாதா? டேய், அமாவாசை அந்த 15வது நாள் என்னடா வரும்? அமாவாசை வந்த 15வது நாள் என்ன வரும்? அமாவாசை 15ஆம் நாள் என் வீட்டுல பிரியாணி வரா. பௌர்ணமி வரும். பௌர்ணமி வரும். பெண்கள் கன்னி பருவம் நீங்கி மங்கள் பருவம் அடைந்தால் அதுக்கு பேரு தான் பருவடைந்திருக்கிற. ஆண்களுக்கு முக்கியா வாரிசு நாளுக்கு காலி கஷ்டமானா இந்த மேசருக்கு அரும்பு மேச. ஆண்களுக்கு மேச முளைத்தால் கௌரவம். பெண்கள் பருவம் அடைந்தால் அதுக்கு தான் பருவம். ஆம்பளை பத்தி வந்து தப்பா பேசாத. இப்ப தப்பவே சொல்றேன். பேசுறாங்க. பெருமையா பேசினாலும் ஆம்பளைங்களை பத்தி பேசாத. காஞ்சி போய்க்கிறாங்க இப்போ. அதுல நீ ஒரு ஆளு. ஆமா, வந்தாங்கன்னா 3 சால் ஓட்டுவாங்க. அதுலயே இருக்குடா. டேய், இங்க வா. இனிமேல் உன் தங்கச்சி வயசுக்கு வந்துக்கிறான்னு சொன்னோம். அவ யாரை கேட்டு வந்தா? இந்த ஊர் தலைவர் அவள் கேட்டதா? இல்ல வாஜர் அவரு கேட்டதா? இல்ல இந்த வாஜர் விடு. ஓனர் சலூனுக்கு பைசா கொடுக்குறான். மனுஷன் கேட்கும் போதெல்லாம் 5000 10,000 கொடுக்குறான். அவர் கேட்டு வந்தாரா? யாரு கேட்டு வந்தாரா? இதெல்லாம் கேட்டு வரதுக்கு மினிஸ்டர் கலெக்டர் விஐயா. டேய், இதெல்லாம் பெண்களுக்கு இயற்கையா நடக்க வேண்டியதுடா. அறிவாக்கணும். விட்டு சொல்லிடா. இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? சத்தியமா சொல்றேன், நான் அப்படியே கேஸ் போட பாருங்க. ஆமா, பொண்ணுங்க வயசுக்கு வந்தா மட்டும் குட்டி சிக்குடுறீங்க எல்லாம் பண்றீங்களே. ஒரு ஆம்பளைக்கு வயசுக்கு வந்தா ஏன்னா ஒரு கோட்டு ஒரு கருவாடு குத்தாண்டா. டேய், ஆண்களுக்கு எப்பற வயசுக்கு வருவாங்க? எங்களுக்கு புரியலடா. புரியல? மீச வந்துக்குது. மீச வந்து வயசு கேட்டேன். அப்படியா? டேய், அட போடா. வாங்கடிங்க. நான் முதல்ல வாங்கடியா? 1 2 3 மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் டேய், நாங்க தான் கூப்பிடுறோம். ஞாபகம் கூப்பிடுறோமா? அட யாராம்டா? டேய், நீ போடா. அவன் ஆம்பளை சுத்தமான பொட்டையாமா ஏய், ஆம்பளைக்கு கோவம் வருது அவனுக்கு. டேய், இப்படி ஆடி பாடி கொண்டு வந்தா காலவர வந்து கண்டிப்பாக இல்ல ரச்சனை போலாமா? எப்படி போலாம்? ரோஜா பூமாலை